இங்க யாருக்கெல்லாம் சமைக்க பிடிக்கும்? நான் என் காலேஜ் ஸ்டடீஸ் முடிக்கிற வரைக்கும் கிச்சனுக்குள்ள சமைக்க போகாத ஆளு. இப்போ எங்க வீட்டு கிச்சன் தான் என்னோட ஃபேவரட் ஸ்பேஸே. ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகும்போதும் சரி, காலேஜ்ல இருந்து வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகும்போதும் சரி, ஒர்க் பிளேஸ்ல இருந்து வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகும்போதும் சரி, அம்மா நமக்காக பார்த்து பார்த்து செஞ்சு தர ரெசிபீஸோட டேஸ்ட்டை அடிச்சுக்கவே முடியாது. நமக்கு பிடிச்ச அந்த ரெசிபீஸை செய்கிறதுக்கு வீட்டில் தேவையான பொருட்கள் அப்படின்னு இருக்கணும் தானே. அந்த தேவையான பொருட்களை தான் நாம் இங்கே டேட்டான்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். அந்த தேவையான பொருட்களெல்லாம் வீட்டில் எங்கே ஸ்டோர் பண்ணி வைப்போம்? அஃப்கோர்ஸ் நம்மளோட கிச்சனில் தானே ஸ்டோர் பண்ணி வைப்போம். அந்த கிச்சனை தான் நாம் டேட்டா பேஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ கிச்சனில் எப்படி ஈஸியாக எடுத்து சமைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் லேபிள் பண்ணி அரேஞ்ச் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோமோ, அதே மாதிரி டேட்டா பேஸுங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சர்டு கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. அங்கே நம்மளால் டேட்டாவை ஈஸியாக ரெட்ரீவ் பண்ண முடியும், அப்டேட் பண்ண முடியும் அண்ட் மேனேஜும் பண்ண முடியும். சரி, கிச்சனும் தேவையான பொருட்களும் இருந்தால் போதுமா? நமக்கு ஆசையாக நமக்கு பிடிச்ச சாப்பாடை சமைச்சு தர ஒரு ஆள் வேணாமா? நம்ம அம்மா தானே நமக்காக செஞ்சு தராங்க. ஸோ நம்மளோட அம்மா தான் நம்மளோட சாஃப்ட்வேரே. நம்ம அம்மாவுக்கு தானே தெரியும் எந்தெந்த பொருள்லாம் எந்தெந்த இடத்துல வச்சுருக்கோம் கிச்சனில், எந்த பொருள் வந்து காலியாக போகுது, சீக்கிரம் அதை ரீஸ்டோர் பண்ணணும் அண்ட் எது போட்டு சமைச்சா சமையல் சூப்பராக வருங்கிறதெல்லாம் அம்மாவுக்கு தான் தெரியும். ஸோ அம்மா தான் நம்மளோட டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ஷார்ட்டாக டிபிஎம்எஸ் அப்படின்னு சொல்லுவோம். டிபிஎம்எஸ்ங்கிறது ஒரு சாஃப்ட்வேர். டேட்டா பேஸில் எப்படி டேட்டா ஸ்டோர் ஆகுது, ரிட்ரீவ் ஆகுது அண்ட் மாடிஃபை பண்ணுறது, இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர் தான் நம்மளோட டிபிஎம்எஸ். இப்போல்லாம் கிச்சன்லேயே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மாடுலர் கிச்சன் வந்து வந்தாச்சு. அதே மாதிரி டேட்டா பேஸஸ்லேயும் நிறைய டைப்ஸ் இருக்குது. ரிலேஷனல் டேட்டா பேஸ், NoSQL டேட்டா பேஸ், ஹைரார்ச்சிக்கல் டேட்டா பேஸ், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டா பேஸ்னு டைப்ஸ் இருக்குது. இதில் தி மோஸ்ட் வைட்லி யூஸ்ட் டேட்டா பேஸஸ் டுடே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலேஷனல் டேட்டா பேஸும் அண்ட் NoSQL டேட்டா பேஸும் தான். ரிலேஷனல் டேட்டா பேஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்கும் அப்படின்னா MySQL, PostgreSQL, மைக்ரோசாஃப்ட் SQL சர்வர், ஆரக்கிள் டேட்டா பேஸ், இதெல்லாம் ரிலேஷனல் டேட்டா பேஸ் கீழே வரும். NoSQL டேட்டா பேஸில் MongoDB, Redis, Cassandra இதெல்லாம் வரும். சரி, இந்த டேட்டா பேஸஸ்லாம் நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுவோம், யூஸ் பண்ணுவோம்? கன்ஃபார்ம் நம்மளோட டெஸ்க்டாப், லேப்டாப் அண்ட் கம்ப்யூட்டரில் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். அப்போது நம்மளோட கம்ப்யூட்டருக்கு தெரிகிற மாதிரி ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணோம்ல. ரிலேஷனல் டேட்டா பேஸ் கீழே நம்ம மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் அப்படின்னா SQL, ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜ். அண்ட் NoSQL டேட்டா பேஸில் நாம் காமனாக யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் அப்படின்னா MongoDB and Cassandra. இவ்வளோ டைப்ஸ் ஆஃப் டேட்டா பேஸஸ் அண்ட் லாங்குவேஜ் நினச்சி நாம் கன்ஃபியூஸ் ஆகவே தேவையில்லை. எய்தர் ஒன் ஆஃப் த டேட்டா பேஸில் நாம் கிளியராக இருந்தால் போதும். இந்த SQL ஸ்கில் இப்போது ரொம்ப டிமாண்டில் இருக்குது. ப்ளஸ் டேட்டா பேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், டேட்டா அனலிஸ்ட், டேட்டா சயின்டிஸ்ட், சாஃப்ட்வேர் டெவலப்பர், பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் BI டெவலப்பர், டேட்டா இன்ஜினியர், குவாலிட்டி அஷூரன்ஸ் இன்ஜினியர், ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், ப்ராடக்ட் மேனேஜர், மார்க்கெட்டிங் அனலிஸ்ட், இந்த மாதிரியான ஜாப் ரோல்ஸ்க்கு SQL ஒரு டிமாண்டடான ஸ்கில். SQLனால் என்னன்னே தெரியாது நான் ஒரு பிகினர்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக ஒரு குட்டி ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். SQL ரிலேட்டட் வீடியோஸ் அண்ட் SQL ரிலேட்டட் கம்ப்ளீட் டுட்டோரியல் நம்ம சேனலில் வரப்போகுது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.